அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் பிரதோஷ சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பண்டைய காலத்தில் தேவர்கள் உலக உயிர்களை காக்க தாங்கள் சாகாமல் வரம் பெற என்ன வழி என்று பரம்பொருள் பெருமாள் அவர்களிடம் கேட்டனர். சாகாமல் நலம் பெற என்ன வழி என கேட்ட தேவர்களுக்கு பரம்பொருள் பெருமாள் அவர்கள் ஒரு ஆலோசனை கூறினார். அதாவது திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அதனை உட்கொள்வது என்று. இதற்கு பரம்பொருள் பெருமாள் உதவுவதாகவும் சொன்னார். பார்க்கடலை கடைய உரிய அதாவது நல்ல நேரம் குறிக்கப்பட்டது. அதாவது சுக்லபட்ச 10வது நாள் தசமி திதி ஆலோசனை சொன்ன திருமால் கூர்மராகி மந்திரகிரி மலையை தனது முதுகில் தாங்கி கொண்டார். அதாவது கூர்மம் என்றால் ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டார். அடுத்ததாக மந்திரகிரி மலை மத்தாக பயன்படுத்தப்பட்டது. மத்தின் இரு பக்கமும் கடைய கயிறு வேண்டுமே. அந்த காலத்தில் கயிறு இல்லாததால் வாசுகி என்ற ஸ்பர்ப்பம் அதாவது பாம்பை கயிறாக பயன்படுத்தப்பட்டது. வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். அன்று 11வது நாள் ஏகாதசி திதி கடலில் நஞ்சு தோன்றியது. அதோடு மட்டுமல்லாமல் வாசியும் வருத்தம் தாங்காது நஞ்சை கக்கியது. இரு நஞ்சுகளும் சேர்ந்து ஆழகாலமாக மாறியது. இந்த ஆழகாலம் முதலில் திருமாலை தாக்கியது. இதனால் வெண்மையாக இருந்த திருமால் அவர்கள் நீல நிறமாக மாறினார். திருமாலை தாக்கிய ஆழகால விஷம் விண்ணவர்கள் அனைவரையும் தாக்கும் பொருட்டு விண்ணவர்களை துரத்தியது. ஆழகாலத்திற்கு பயந்து போன தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை நாடி ஓடினர். சிவனும் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு ஆதலால் அவர் இதற்கு உதவ முன்வந்தார். இதை கண்ட பராசக்தியும் ஆதியும் அந்தமாக உள்ள ஈசனால் ஆழகாலம் முழுவதையும் உடலுக்குள் செலுத்தி கொண்டால் இந்த உலகம் முழுவதும் கேடு உண்டாகிவிடும் என கருதி ஈசன் அதாவது பரம்பொருள் பெரும்பொருள் சிவபெருமானின் கழுத்தில் கையை வைத்தார்கள். பராசக்தியின் கைப்பட்டதும் ஆழகாலம் பரம்பொருள் சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே நின்றுவிட்டது. இதனால் பரம்பொருள் சிவபெருமான் ஆழகண்டன் என்றும் நீலகண்டன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு முன்பு போலவே தேவர்களும் ஆசுரர்களும் கடலை கடைய தொடங்கினர். அப்பொழுது லக்ஷ்மியும் ஐராவதம் காமதேனு போன்றவர்கள் தோன்ற தொடங்கினர். பரம்பொருள் லட்சுமி தேவியை பரம்பொருள் திருமால் அவர்கள் அங்கேயே திருமணம் செய்து கொண்டார்கள். மற்ற பொருட்களை எல்லாம் இந்திரதேவனுக்கு போய் சேர்ந்தன. ஏகாதசி என்று பகல் இரவு என்று பாராமல் உறக்கமின்றி பார்க்கடலை கடையப்பட்டது. மறுநாள் துவாதசி திதி என்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது. அமிர்தத்தை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் ஆனந்த தாண்டவம் ஆடினர். இதில் அமிர்தம் கிடைக்க உதவி புரிந்த பரம்பொருள் சிவபெருமானை மறந்து போனனர். பரம்பொருள் சிவபெருமான் கோபப்பட்டு சாபமிட தேவர்களும் ரிஷிகளும் தங்கள் குற்றத்தை உணர்ந்து சாப விமோச்சனம் கேட்டனர். அதற்கு பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நாளைக்கு வாருங்கள், நீங்கள் அதாவது திரியோதசி நாளில் அந்தி வேளையில் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கிடையே என்னை தரிசனம் செய்யுங்கள், உங்கள் சாபம் நீங்கும் என்றார். நந்தி தேவர் பரம்பொருள் சிவபெருமான் தேவர்களை வருந்திய ஆழகால விஷத்தை நாவல் பழம் போல உருட்டி கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றனர். சிலர் சுந்தரர் உருட்டி கொடுத்ததாக சொல்கின்றனர். ஆகவே நந்தி தேவருக்கு நன்றி காட்டும் பொருட்டு அன்று நந்தி இரு கொம்புகளுக்கிடையே பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் காட்சி கொடுத்து நந்தியையும் சேர்த்து வணங்கும்படி கட்டளையிட்டார். தேவர்களும் ரிஷிகளும் அஷ்டத்திக்கு பாலர்களும் நவகிரக நாயகர்களும் சித்தர்களும் திருமால் பிரம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி இந்திரன் போன்ற தெய்வ சக்தி பெற்ற அனைவரும் திரியோதசி திதி நாளில் அந்தி வேளையில் மாலை 4:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இப்பரம்பொருள் சிவபெருமானையும் நந்தி தேவன் இரு கொம்புகளுக்கிடையே தரிசித்தனர். வாழ்த்து பாடினர், இசை நடனம் புரிந்தனர். இதை கண்ட சிவபெருமான் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து நந்தி தேவன் கொம்புகளுக்கு மத்தியில் தனது துணைவி அதாவது பார்வதி தேவியோடு ஆனந்த தாண்டவம் ஆடினார். அனைவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். ஆக இந்த நாளில் மனிதன் உயிர்களே பரம்பொருள் சிவபெருமானை நாடினால் அனைத்து பாவங்களும் வறுமையும் ஒழியும் என சொல்லப்படுகிறது. மரண பயம் கண்டிப்பாக நீங்கும்.
இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த பிரதோஷ வேளையில் பரமல் சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கும் இறை தொண்டை கண்டிப்பாக செய்யலாம். அன்று முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து அந்தி வேளையில் 4:30 மணி முதல் 7 மணி வரை உள்ள அந்த பிரதோஷ வேளையில் கொடுக்கப்படும் அன்னதானத்தையும் 3 வளம் வரும் பரம்பொருள் சிவபெருமானையும் நீங்கள் பிரதர்ஷனம் செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.